Good morning. This is lecture 3 in three-phase circuits. இந்த லெக்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா த்ரீ ஃபேஸ் பேலன்ஸ்டு சர்க்கியூட்ஸ்ல டெல்டா லோட்ல எப்படி நம்மளுடைய வோல்டேஜ், ஃபேஸ் வோல்டேஜ், லைன் வோல்டேஜ், ஃபேஸ் கரண்ட், லைன் கரண்ட் கால்குலேட் பண்றது, அதே மாதிரி ஸ்டார் கனெக்டர்ல இருந்தா எப்படி கால்குலேட் பண்றது, அப்புறம் ஒரு ப்ராப்ளம் அது ரிலேட்டடா. ஸோ பேலன்ஸ்டு சர்க்கியூட்னா முதல்ல பார்க்கலாம். பேலன்ஸ்டு சர்க்கியூட் அப்படின்னாலே நமக்கு லோடு, நம்மளுடைய இம்பிடன்சஸ் எல்லா வேல்யூவும் ஈக்குவலா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் Z151 is equal to Z252 is equal to Z353 which is equal to Z5. அப்போ இந்த லோடு எல்லா லோடோட வேல்யூவும் ஒரே வேல்யூவா இருந்ததுன்னா அது பேலன்ஸ்டு. இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வோல்டேஜோட மேக்னிடியூடு ஈக்குவலா இருக்கும், கரண்டோட மேக்னிடியூடு ஈக்குவலா இருக்கும். ஒன்லி ஃபேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ் மட்டும்தான் அங்க நீங்க சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேலன்ஸ்ட பொறுத்த வரைக்கும். அன்பேலன்ஸ்ட பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஸோ அதான் அட்வான்டேஜ். ஸோ வாட் இஸ் அ பேலன்ஸ்டு சர்க்கியூட்? சில சமயங்கள்ல இது 2 மார்க்ஸ்ல கேட்கலாம். வாட் இஸ் அ பேலன்ஸ்ட் நெட்வொர்க், வாட் இஸ் அன் அன்பேலன்ஸ்ட் நெட்வொர்க் ஆர் அன்பேலன்ஸ்ட் சர்க்கியூட் கேட்டா, if all the impedances, that is the load values, are having same value, it is called as balanced circuit. If the load values or the impedance values in a circuit is not having the same value, then you call it as unbalanced. So first நம்ம டெல்டா நெட்வொர்க் எடுத்து பார்க்கலாம். டெல்டா நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் என்னது, விஆர்ஒய், விஒய்பி, விபிஆர்லாம் என்னது? ஆக்சுவலா தேர் ஆர் என்னது? டெல்டாவை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் எல்லாமே என்னது? வோல்டேஜுக்கு லைன் வோல்டேஜ், ஃபேஸ் வோல்டேஜும் ஈக்குவல் தான். அப்போ விஎல் இஸ் ஈக்குவல் டு வி ஃபேஸ் அண்ட் ஐஎல் இஸ் ஈக்குவல் டு √3 ஐ ஃபேஸ். டெல்டா அப்படின்னு வந்த உடனே நீங்க இது ஞாபகம் வந்துடணும் உங்களுக்கு. விஎல் இஸ் ஈக்குவல் டு வி ஃபேஸ், ஐஎல் இஸ் ஈக்குவல் டு √3 ஐ ஃபேஸ். இது வந்து ஞாபகம் வந்துருக்கும். அப்போ வாட் இஸ் விஆர்ஒய், விஒய்பி, விபிஆர், இது எல்லாமே லைன் வோல்டேஜ்னு சொல்லிக்கலாம், ஃபேஸ் வோல்டேஜ் சொல்லலாம் டெல்டானால. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸோடைய வோல்டேஜ் வி ஆங்கிள் 0 அப்படின்னா, அடுத்த ஃபேஸ் வோல்டேஜ் இல்ல லைன் வோல்டேஜோட வேல்யூ என்னவா இருக்கும்? மேக்னிடியூட் சேமா தான் இருக்கும். ஃபேஸ் ஆங்கிள் மட்டும் எவ்வளவு டிகிரி இருக்கணும்? 120 டிகிரி. அப்ப 0ல இருந்து 120 டிகிரி. ஸோ 0, அதுக்கு அடுத்து உள்ளது -120. அதுக்கு அடுத்த ஃபேஸ் வோல்டேஜ் எவ்வளவு ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும்? இன்னொரு -120. இதுதான் ரெஃபரன்ஸ். இப்ப இந்த ரெஃபரன்ஸ்ல இருந்தா போகணும். ரெஃபரன்ஸ்ல இருந்து 120 டிகிரி, ரெஃபரன்ஸ்ல இருந்து 240 டிகிரிஸ். அப்போ 0 டிகிரி, அதுக்கப்புறம் -120, அதுக்கப்புறம் -240. இதுதான் வோல்டேஜோட ரிலேஷன். ஒரு ஃபேஸ் வோல்டேஜ் அதுக்கும் இன்னொரு ஃபேஸ் வோல்டேஜுக்கும் இடையில உள்ள ரிலேஷன் இதுதான். இது ரெண்டுக்கும் இடையில எவ்வளவு இருக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ்? 120 டிகிரி இருக்கும். அப்ப இதுதான் நார்மலான சர்க்கியூட் ஆக்சுவலா. அப்ப இந்த சர்க்கியூட்ல என்ன இருக்கு? டெல்டா கனெக்டட் நெட்வொர்க், 3 இம்பிடன்ஸும் சேம் வேல்யூ இருக்கு. என்னது? Z5, Z ஆங்கிள் 5. இதுல இருக்கக்கூடிய கரண்ட் என்ன? IR, IY, IB. இது எல்லாமே என்ன கரண்ட்? we call this as phase current. அப்போ நோடல் அனலைசிஸ் படி நம்ம என்ன சொல்ல முடியும்? இந்த நோட் எடுத்துக்கிட்டோம்னா, this line current I1 is equal to IR minus IY. இது ஏற்கனவே போன லெக்சர்லயே நம்ம பார்த்தோம். And this at this node, what is the current? I2 is equal to IY minus IR. At this node, what is the current? I3 is equal to IB minus IY. இதெல்லாம் பார்த்ததுதான். VRY, VYB, VBR are all voltages. Current IR, IY, IB are phase currents and I1, I2, I3 are line currents. அப்போ நம்ம ஃபேஸர் டயக்ராம் வரைகிறோம். ஃபேஸர் டயக்ராம் வரைஞ்சோம்னா VRY, VYB, VBR இது மூணுக்கு இடையில 120 டிகிரி இருக்கும். அப்போ இதுக்கும் இந்த வோல்டேஜுக்கு இந்த வோல்டேஜுக்கு இடையில எவ்வளவு இருக்கும்? 120 டிகிரிஸ். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் என்னது? வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கு இடையில எவ்வளவு ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும்? 5 ஆங்கிள்ஸ் ஃபேஸ் டிஃபரன்ஸ். அதே மாதிரி லைன் கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 ஃபேஸ் கரண்டோட ஃபேஸர் சம் தான் லைன் கரண்ட். அப்போ இந்த ஃபேஸர் வோல்டேஜுக்கும் இந்த வோல்டேஜுக்கும் பைசெக்ட் பண்ற மாதிரி தான் இது வரும். இது உங்க VBR. அப்போ அதுல இருந்து கால்குலேட் பண்றது. அப்போ இந்த IR-க்கும் I1-க்கும், அதாவது ஃபேஸ் கரண்ட்டுக்கும் லைன் கரண்ட்டுக்கும் இடையில எவ்வளவு டிவியேஷன் இருக்கு? 30 டிகிரிஸ். இதெல்லாம் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா தெரியணும், அப்பதான் ஃபார்முலா எழுத முடியும். அப்போ ஃபேஸ் கரண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஃபேஸ் கரண்ட் கண்டுபிடிச்சோம்னா பொதுவா கரண்ட்டுக்கு ஓம்ஸ் லா படி என்ன ஃபார்முலா? V is equal to I by R.
V is equal to IR, I is equal to V by R. அப்போ IR is equal to voltage divided by impedance. அப்போ first IR என்ன, VRY divided by Z by 5, Z5. அப்போ VRY by Z, VRY ங்கிறது என்ன, V 0 டிகிரி, Z5 ங்கிறது 5 மேல போயிடுச்சுன்னா -5. அப்போ V by Z ங்கிறது மூணு வோல்டேஜ்லயுமே சேமா தான் இருக்கும். ஏன்னா வோல்டேஜ் சேஞ்ச் ஆக போறது இல்ல. இதுதான் பேலன்ஸ் நெட்வொர்க் அட்வான்டேஜ். Voltage is not going to change much because current is also not going to change because current Z oda value same ah irukradanaala current also remains the same. V by Z, V by Z, V by Z. Only the phase angle is going to change. முதல்ல -5, அதுக்கப்புறம் -120 -5. ஏன்னா இந்த 5 மேல போச்சுன்னா -5, ஏற்கனவே -120 இருக்கு. அப்போ -120 -5, அங்க -240 இருக்கு. இந்த 5 மேல போச்சுன்னா -5, அப்போ -240 by 5. So this is how you calculate your current value for phase current. Then you try to find what is your line current. Line current to phase current நம்ம ஏற்கனவே இங்க இருக்க ஃபார்முலா அப்படி சொல்லலாம். என்ன ஃபார்முலா? I1 is equal to என்ன? I1 is equal to IR minus IB போடலாம். பட் இன்னொரு மெத்தட்ல நாம இங்க சொல்லியிருக்கோம். அது கொஞ்சம் சிம்பிளான மெத்தட். உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணும்போது, ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த மெத்தட் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த IR மைனஸ் IB போனோம் அப்படின்னா ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் டேர்மா இருக்கும் கரண்ட். இந்த காம்ப்ளெக்ஸை வந்து நீங்க சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். சப்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை ப்ராப்பரா உங்களுக்கு போலார் ஃபார்முக்கோ இல்ல ரெக்டாங்கிள் ஃபார்முக்கோ மாத்தணும். இதுல எங்கேயாவது மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுனா ஜஸ்ட் √3 மல்டிப்ளை பண்ணி அந்த ஃபேஸ் ஆங்கிள் ஒரு -30 ஆட் பண்ணா போதும். பாத்துங்க, IRன்றது இது, அதோட ஒரு 30 ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு லேக் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரு லைன் கரண்ட் கிடைக்குதா? இப்ப IRங்கிறது ஃபேஸ் கரண்ட்டுங்க, ILங்கிறது லைன் கரண்ட். இந்த IRக்கும் ILக்கும் இடையில உள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 30 டிகிரி. அப்போ √3 மல்டிப்ளை பண்ணி, ஏன்னா உங்களுக்கு ஃபார்முலா எப்படி என்னது? IL is equal to √3 into I phase. ஓகே, √3 into I phase. அப்ப √3 அந்த ஃபேஸ் கரண்ட்டை மல்டிப்ளை பண்ணி அதோட ஒரு 30 டிகிரியை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? லைன் கரண்ட் கிடைச்சிரும். அப்ப ஃபேஸ் கரண்டோட √3 மல்டிப்ளை பண்ணி ஒரு -30 டிகிரியை நம்ம கழிச்சிட்டோம்னா நம்ம கிடைக்கிறது என்ன? லைன் கரண்ட். கரஸ்பாண்டிங்கா கழிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு -30, அடுத்து உள்ளதுக்கு ஒரு -30, அடுத்து உள்ளதுக்கு -30. இது வந்து டெல்டா நெட்வொர்க்ல. சரிங்களா? டெல்டா நெட்வொர்க்ல வோல்டேஜ், ஃபேஸ் கரண்ட், லைன் கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதே ஸ்டார் கனெக்டடா இருந்தா உங்களுக்கு ரிலேஷன் என்ன ஞாபகம் வரணும்? VL is equal to √3 V phase, IL is equal to I phase. இது பேலன்ஸ்டு. அதனாலதான் மூணு இம்பிடன்ஸ் வேல்யூ என்ன? Z5, Z5, Z5. ஓகே, இதுல கரண்ட், ஃபேஸ் கரண்ட், லைன் கரண்ட் ஈக்குவல். அப்போ லைன் கரண்ட், ஃபேஸ் கரண்ட் எல்லாமே IR, IY, IB தான். பட் நியூட்ரல் பாயிண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு லைன் வோல்டேஜுக்கும் ஃபேஸ் வோல்டேஜுக்கும் இடையில யூ ஹேவ் a relation. VL is equal to √3 into V phase. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம லைன் உங்களுக்கு ஃபேஸ் கரண்ட், ஃபேஸ் வோல்டேஜ் நம்ம அஸ்யூம் பண்றோம். VRN is equal to V 0 டிகிரி, VON is equal to V -120, VBN is equal to V -240. நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் ரிலேஷன். அப்போ ஃபேஸ் கரண்ட் என்ன? ஃபேஸ் வோல்டேஜ் டிவைடட் பை ஃபேஸ் இம்பிடன்ஸ். இந்த ஃபேஸ் கரண்ட் இந்த ஃபேஸ் இம்பிடன்ஸ் டிவைட் பண்ணோம்னா இந்த ஃபேஸ் வோல்டேஜ் கிடைக்கும். அப்ப VRN டிவைடட் பை Z5, that is phase impedance, is equal to phase current. அப்ப V by Z -5, ஏன்னா இந்த 5 மேல போயிடுச்சு. V by Z -120 -5, V by Z -240 -5. அப்ப IL I phase என்ன? சேம். அப்ப IR is equal to I1 is equal to I2 is equal to I3, IY is equal to I2, IB is equal to I3. அப்ப டைரக்டா முடியும். உங்களுக்கு ஃபேஸ் வோல்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி, சப்போஸ் ஃபேஸ் வோல்டேஜ் கொடுக்கலைன்னா லைன் வோல்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க, அப்ப என்ன செய்வீங்க? ஃபேஸ் வோல்டேஜ் தெரிஞ்சாதான் இந்த சப்ஸ்டிட் பண்ண முடியும், ஃபேஸ் கரண்ட் கண்டுபிடிக்க முடியும். அப்ப என்ன செய்யணும்? அப்போ VRY, அதாவது சாரி VRN is equal to VRY divided by, ஏன்னா V phase is equal to VL by √3, VRY என்ன? லைன் வோல்டேஜ், லைன் வோல்டேஜ் டிவைடட் பை √3. லைன் வோல்டேஜ் டிவைடட் பை √3 போட்டோம்னா உங்களுக்கு ஃபேஸ் வோல்டேஜ் கிடைச்சிரும். அப்ப அந்த ஃபேஸ் வோல்டேஜ் எடுத்துட்டு போய் இங்க நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் கரண்ட் கிடைச்சிரும். ஃபேஸ் கரண்ட் தான் இங்க லைன் கரண்ட். சோ வேலை முடியும். And this already we have discussed.
VRN, VYN, VVN all have 120 degree phase shift. IR is the phase as well as line current in star network. அப்போ அதுக்கும் வோல்டேஜுக்கும் இடையில உள்ள phase difference எவ்வளவு 5 degree. So this is the relation between what is that? Your phase voltage and phase current in a star network. We will go for a problem. Problem நீங்க செய்யும்போது தான் உங்களுக்கு இதோட ரிலேஷன்ஸ் எப்படி அப்ளை பண்றாங்கன்றது ஈஸியா புரியும். What is the problem statement? A three-phase balanced delta connected load of impedance என்ன value 2 plus J10 ohms is connected across a 400 volt three-phase balanced supply. Okay? உங்களுக்கு பேலன்ஸ்ட் டெல்டா கனெக்டட் லோடு சொல்லிட்டான். அப்ப பேலன்ஸ்ட் லோட்ல என்ன மூணு இம்பிடன்ஸோட வேல்யூவும் 2 plus J10 தான். Determine the phase and the line current. வோல்டேஜ் கொடுத்துட்டான் 400 வோல்ட். நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேன், 230 கொடுத்துருந்தானா மட்டும்தான் அது என்னவா இருக்கும், ஃபேஸ் வோல்டேஜா இருக்கும். இல்ல ஸ்பெசிபிக்கா ப்ராப்ளத்துல சொல்லியிருப்பான் இது ஃபேஸ் வோல்டேஜ் இது லைன் வோல்டேஜ்னு சொல்லியிருந்தாங்கன்னா சொல்லியிருக்கிற வோல்டேஜ் அப்படியே எடுத்துக்க வேண்டியது. அப்படி சொல்லாம வெறும் நம்பர் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கான். இப்ப 230 கொடுக்காம 400 கொடுத்துருக்கான். 400 அது என்ன வோல்டேஜா இருக்க முடியும்? இட் வில் பி a லைன் வோல்டேஜ் ஒன்லி. டெல்டாவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஏன்னா லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் ஈக்குவல், VL is equal to V phase தான், அதனால பிரச்சனை இல்லை. ஆனா இதுவே ஸ்டாரா இருந்தா கொடுத்துருக்கிறது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும், you have to substitute. Okay, what is asked? Determine the phase and the line current. Assume the phase sequence to be RYB and also calculate the power drawn by the load. So இதான் கேட்டிருக்கேன். So முதல்ல given data எழுதலாம். given data என்ன? It is a three phase balanced delta circuit. டெல்டா அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு இந்த ரிலேஷன் எழுதிடணும். என்னது? VL is equal to V phase, IL is equal to √3 I phase. வோல்டேஜ் கொடுத்துருக்கான் பிராக்கெட்ல, என்னது? லைன் வோல்டேஜ். நம்ம தான் ஏன்னா அசீவ் பண்ணிருக்கோம். ஏன் அசீவ் பண்ணிருக்கோம்? 400 வோல்ட்னாலே லைன் வோல்டேஜ் தான். பட் டெல்டான்றதுனால வோல்டேஜ் எதா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இம்பிடன்ஸ் பேலன்ஸ்டு இம்பிடன்ஸ் 2 plus J10 ohms. இத நம்ம போலார் ஃபார்முக்கு மாத்திருக்கோம். கால்குலேட்டர்ல என்ன பண்ணுவோம், ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இருந்து போலார் ஃபார்முக்கு மாத்திருக்கோம். சீக்வன்ஸ் அவன் கொடுத்துட்டான், என்னது? RYB. என்ன கேட்டிருக்கிறாங்க? ஃபேஸ் கரண்ட், லைன் கரண்ட் அண்ட் பவர். ஃபேஸ் கரண்ட் என்னென்ன? டெல்டால IR, IY, IB. லைன் கரண்ட் என்னென்ன? I1, I2, I3. ஓகே, சோ கொடுத்தது முதல்ல என்ன பண்றோம், 400 வோல்ட்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், வோல்டேஜ் எடுத்துக்கிறோம். VRY நமக்கு என்ன தெரியும், லைன் வோல்டேஜ் ஃபேஸ் வோல்டேஜ் ஈக்குவல் தான். அப்ப VRY is equal to 400 0 degree. அப்ப VYB is equal to 400. அதுக்கு அடுத்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு? -120. அதுக்கு அடுத்த வோல்டேஜ் இன்னொரு -120 சேர்த்தோம்னா -240. அப்ப இதுதான் உங்களுடைய வோல்டேஜ். ஓகே, அப்ப ஃபேஸ் கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன தெரியும், ஃபேஸ் வோல்டேஜ் டிவைடட் பை தி இம்பிடன்ஸ் வேல்யூ. ஃபேஸ் வோல்டேஜ் எவ்வளவு? 400 0 degree. 400 0 degree divided by 10.19 78.19. இதுதான் உங்களுடைய போலார் ஃபார்ம் உடைய Z உடைய போலார் ஃபார்ம். அப்போ போட்டோம்னா 400 divided by 10.19 இந்த டிகிரி 78.19ங்கிறது மேல போச்சுன்னா -78.19. இதுல நான் சொன்ன பாத்தீங்களா பேலன்ஸ்டோட அட்வான்டேஜ் என்ன? பேலன்ஸோட அட்வான்டேஜ் வோல்டேஜோட மேக்னிடியூட் மாறாது. ஏன்னா 400 தான் டிவைடட் பை 10.19 தான். அப்போ நீங்க கண்ணை மூடிட்டு என்ன செஞ்சிடலாம், 39.25 39.25 மேக்னிடியூட் வேல்யூ போட்டுடலாம். இந்த ஃபேஸ் ஆங்கிள் வேல்யூ என்ன ஆகும், இது 0 டிகிரி, அப்ப மேல போச்சுன்னா -78.19. 0 -78.19ங்கிறது -78.19 ஆயிடும். ஆனா இங்க ஒரு -120 இருக்கா, அப்போ -120 -78.19. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், -198.19. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு, -240 -78.19. அப்ப ஆங்கிள் தெரியும். இதெல்லாம் என்னது, ஃபேஸ் கரண்ட். அப்போ ஃபேஸ் கரண்ட்டுக்கும் லைன் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? ரெண்டு விதமா நம்ம போடலாம். இத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த ரிலேஷன் என்னது, I1 is equal to IR minus IB இப்படியும் போடலாம். இன்னொன்னு என்ன பார்த்திருக்கிறோம், I1 is equal to √3 into IR. ஆங்கிள் என்ன செய்யணும், you have to add a -30 degree. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட், இது செகண்ட் மெத்தட். ரெண்டுலயும் ஆன்சர் ஒன்னா தான் வரும். ஒன்னு I1 is equal to IR minus IB போட்டு கண்டுபிடிச்சிடலாம். இல்ல அப்படின்னா
I1 is equal to root 3 into IR angle or minus 30 degree, 31 30 degree add பண்ணணும். 30 degree minus 30 degree add பண்ணணும். You will see that. இதுதான் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா. I1 is equal to IR minus IB, I2 is equal to IB minus IR, I3 is equal to IB minus IB. இல்லைன்னா என்ன செஞ்சிடணும், நம்ம அதோட மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். நம்ம இதுதான் பெஸ்ட் மெத்தட், சிம்பிள் மெத்தட், ரொம்ப சிம்பிள். ரூட் 3 யோட ஐஆர் பெருக்கணும்னா நமக்கு ஒரே மேக்னிடியூட் 67.98, இதுவும் 67.98, இதுவும் 67.98. ஆங்கிள் மட்டும் தான் மாறும். ஏற்கனவே இது -78.19 இருந்துச்சுன்னா ஐஆரோட ஆங்கிள், அதோட ஒரு -30 சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இதோட இது -198.19 அதோட ஒரு -30 சேர்த்துக்கிட்டோம். இது வந்து -318.19 அதோட -30 சேர்த்துக்கிட்டோம். வெரி சிம்பிள். இதுல கூட காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகம். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நீங்க போய் நீங்க கால்குலேட்டர்ல வந்து கரெக்டா காம்ப்ளெக்ஸ் மோட்ல போய் நீங்க கொடுத்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். பட் இது வந்து ரொம்ப சிம்பிள். ஃபேஸ் கரண்ட்ல இருந்து லைன் கரண்ட் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் I1 is equal to root 3 into அந்த ஃபேஸ் கரண்டோட வேல்யூ மேக்னிடியூட போட வேண்டியது, ஆங்கிள் ஒரு -30 ஆட் பண்ணிக்க வேண்டியது, அவ்வளவுதான். ஓகே, தென் வாட் இஸ் பவர்? we already know root 3 VL IL cos phi. so root 3 அப்படியே வந்து VL எவ்வளவு 400 கொடுத்திருக்காங்க, IL ஓட வேல்யூ எவ்வளவு 67.98. ஓகே, இந்த 5 cos 5, இந்த 5 ஓட வேல்யூ எங்க இருந்து கால்குலேட் பண்றோம்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த இருக்கு z ஓட வேல்யூ z 5. இதுதான உங்களுக்கு ஜெனரல் ரொட்டேஷன். இது என்ன பண்ணிருக்காங்க, ரெக்டாங்குலர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்டாங்குலர் ஃபார்மை போலார் ஃபார்முக்கு மாத்தும் போது மேக்னிடியூடு ஃபேஸா பிரிஞ்சிடும், z 5 பிரிஞ்சிடும். அந்த 5 தான் 78.69 தான் இங்க போட வேண்டிய 5, பவர் ஃபேக்டர்ல போட வேண்டிய 78.69. அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா you are getting 9236.71 watts which is equal to 9.236 kilowatts. So this is the power which is reactive, which is active power. True power இல்லனா active power. இதுலயே எல்லா பவரையும் கண்டுபிடிக்க சொல்லிருந்தானா ஃபார்முலா என்ன, Q is equal to reactive power root 3 VL IL go for sin phi. இந்த 5 ஓட வேல்யூ 78.69 போட்டு you calculate it. இதே வந்து apparent பவரா இருந்ததுன்னா பவர் ஃபார்முலா என்ன, root 3 VL IL. Substitute, find the value. But power in general it is going to be active power only. So this is the formula. If specifically provided what is the reactive power, what is the apparent power, then use these formulas. Power apparent, PAPP, apparent power. Okay. So that's all. So what we have learned in this lecture, we have learned in a three-phase balanced circuit, what is the relation between voltage and current and how to calculate them in a delta load as well as in a star load. And we have solved a problem from a delta connected balanced load circuit. We will see with another problem in the next lecture. Thank you.